வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் தென் மாவட்டங்களில் களமிறங்குகிறார். இரட்டை இலை சின்னம் வைத்திருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியாது என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து தேர்தலை சந்தித்ததன் காரணமாகத்தான் 3.5% வித்தியாசத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியது. ஆனால் இப்பொழுது 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வி மீண்டும் அதிமுகவில் ஏற்படும். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்பதை உறுதியாக தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக பல நிர்வாகிகளும் மாஜி எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் ஆதரவுகளை கொடுத்திருப்பதன் காரணமாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இவர்களது ஆதரவுகள் எடப்பாடிக்கு தேவை. ஆனால் ஒருபோதும் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க முடியாது என்று கூறிய நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவின் தலைமையில் கூட்டணியை வைப்பதற்கு செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார். 40 தொகுதிகள் தென் மாவட்டங்கள், சில வட மாவட்டங்களை கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் தென் மாவட்டங்களில் களமிறங்குவார். ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படும். இரட்டை இலை சின்னம் வைத்திருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அதிமுகவிற்கு வெற்றியை ஏற்படுத்த வேண்டுமா என்றால் அது நிச்சயமாக ஒருங்கிணையாமல் சாத்தியமே கிடையாது என்பதை தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களவை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக, அதுவும் யாருடன் போட்டி, அதிமுக திமுக கூட்டணி இப்பொழுது 7 பன்னீர்செல்வம் என்ற பெயரில் களத்தில் இறக்கப்பட்ட சுயேட்சையாளர்களுக்கும் போட்டியாக 2வது இடம், கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்று மக்களவை தேர்தலின் பொழுது 2வது இடம் பெற்றார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறதல்லவா. அந்த 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுகளும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் தான் என்பதும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் களமிறங்கினால் வெற்றி உறுதியா என்ற தகவல் சரியா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.